ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கதால அங்கு பரபரப்பான சூழல் நிலவி வருது. ஜப்பானின் மேற்கு பகுதியில் 7.5 என்ற ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. ஹோன்ஷோ அருகே சுமார் 15 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டிருக்க நிலநடுக்கத்தால் பொதுமக்கள் அச்சத்துடன் வீடுகளை விட்டு வெளியேறிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஜப்பானின் வட மத்திய பகுதியில் 7.6 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது என தகவல் வெளியாயிருக்கு. 5.5 முதல் 7.4 மற்றும் 7.5 மற்றும் 7.6 என்ற ரிக்டர் அளவில் அடுத்தடுத்து நிலநடுக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுது. பயங்கர நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் அதிர்ந்ததால் ஜப்பான் மக்கள் வீதியில் தஞ்சமடைஞ்சிருக்காங்க. இந்த அடுத்தடுத்த நிலநடுக்கத்தால் 5 மீட்டர் உயரத்திற்கு கடல் அலைகள் எழும்பலாம் அப்படின்னும் ரொம்ப பெரிய சுனாமி எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க ஜப்பான் வானிலை ஆய்வு மையம். மேற்கு பகுதிகளில் அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதை தொடர்ந்து இஷிகாவா, நைகட்டா